பிரதமரின் வீடு வழங்கும் திட்டம், அதாவது பிஎம் ஆவாஸ் யோஜனா ரெஜிஸ்ட்ரேஷன் மீண்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் யார் யார் இதுவரைய வீடு வாங்குறதுக்கு, அதாவது வீடு கட்டுறதுக்கு அப்ளை பண்ணலையோ அவங்க தாராளமாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான முழுமையான தகவலை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது மாற்றங்கள் பண்ணியிருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டே பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த 2 வருஷத்தில் ஏதாவது எலிஜிபிலிட்டி வந்து சேஞ்சஸ் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். இதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஆர்பன் அதுக்கப்புறம் ரூரல் 2 ஏரியா இருக்குது. ஆர்பன் அப்படிங்கிறது சிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டுறது, இதுவே ரூரல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வில்லேஜில் வீடு கட்டுறது. இந்த 2 விதமும் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். இதற்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய இன்கம், உங்களுடைய சோசியல் கேட்டகரி, அதுக்கப்புறம் உங்களுடைய வீடு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. உங்களுடைய நிலம் எங்கே இருக்குது, சிட்டியில் இருக்கா அல்லது கிராம பகுதிகளில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்காங்க, அல்லது பார்த்தீங்கன்னா வீடே இல்லை, ரோட்டில் தான் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்து ஒரு சில பேர் இதன் மூலம் பயனடைஞ்சிருக்காங்க. அதற்கான முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதற்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த திட்டத்தின் மூலமாக வருமானத்தில் பின்தங்கிய மக்களுக்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் செய்வதற்காக வந்து, அதாவது வீடு கட்ட உதவி செய்வதற்காக, பண ரீதியான உதவி செய்வதற்காக வந்து இந்த PMAY அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 2 பேருமே வந்து பயனடையும் வகையில் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மானிய தொகையை பெறுவது எப்படி அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புதுசாக கட்டுறீங்க, இதுவரை உங்கள்கிட்ட வீடே இல்லை அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வந்து கட்டிக்கலாம். உங்களுக்கு 100% எல்லா அமௌண்ட்டும் கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டுமே பார்த்தீங்கன்னா PMAY திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதற்கான டெட்லைன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக வெளியே இருந்த ஸ்டேட்டஸ் படி வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எண்ட் டேட். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டையும் இருக்காங்க. அதற்கான ஸ்டேட்டஸும் நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன் மூலமாக உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அக்கார்டிங் டு அஃபிஷியல் டேட்டா படி வந்து PMAY வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க 92.61 லட்சம் வீடுகள் மேலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க மிக மிக முக்கியமானது ஒரே ஒரு விஷயம் தாங்க, பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு வந்து ஹவுஸ் இருக்கக்கூடாது, சொந்த வீடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்கம், அதுக்கப்புறம் சோஷியல் கேட்டகரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா விஷயமுமே. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நீங்கள் வாடகை வீட்லேயோ அல்லது வேறு பார்த்தீங்கன்னா லீஸ்லேயோ நீங்கள் வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி, சாதாரண மக்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி PM ஆவாஸ் யோஜனாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஆர்பன் பகுதியில் அப்ளை பண்ணுறீங்க, சிட்டி பகுதிக்கு நீங்கள் வீடு கட்டுறதுக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, அதாவது அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரியில் வரீங்க. இந்தியாவில் எங்கே வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி லோவர் இன்கம் குரூப்னு ஒன்று பிரிச்சிருக்காங்க. அது வந்து உங்களுடைய ஆனுவல் இன்கம் 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் கூட இருக்கக்கூடியவங்க, சொந்த வீடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. மிடில் கிளாஸ் குரூப்னு பிரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துக்கு 9 லட்சம்குள்ள ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது இருக்கணும். ஸ்லம் டுவெல்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுவே கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வித்தியாசமான சில வழிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு யார் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சென்செக்ஸ் அடிப்படையில் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த இடத்துல அவங்க கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி வித்தவுட் ஹவுஸ், வீடு இல்லாதவர்கள், அதே மாதிரி வந்து இருப்பதற்கே இடம் இல்லாதவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க. இந்த இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. பெர்மனெண்ட்டாக ஹவுஸ் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ண முடியாது. 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. மெக்கானைஸ்டு அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது அதில் பார்த்தீங்கன்னா 3 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி
கருதறுக்கும் இயந்திரம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கிசான் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, கிசான் கிரெடிட் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதற்கான லிமிட் வந்து 50,000 அல்லது அதற்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து நான் அக்ரிகல்ச்சர் என்டர்பிரைசஸ் ரிஜிஸ்டர்டு வித் கவர்மெண்ட், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுறவங்க, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்ணுறவங்களா இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருந்தாலும் ஜிஎஸ்டி கட்டக்கூடிய நீங்கள் ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து உங்கள் வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர், லேண்ட்லைன் ஃபோன், உங்களுக்கு 2.5 ஏக்கருக்கு மேலே பாசன வசதி கொண்ட நிலம் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி 5 ஏக்கர் மேலே இருந்தாலும் கிடைக்காது. 7.5 ஏக்கருக்கு மேலே இருந்தாலும் கிடைக்காது. இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஆர்பனியாவில் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதே வந்து பார்த்துக்கோங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் குரூப்ஸ்னு சொல்கிறாங்க. ரிக்ஷா ஓட்டுவர்கள், ரோட்டில் கடை போட்டிருப்பாங்களா அவங்க, தினக்கூலி பெறக்கூடிய நபர்கள், இண்டஸ்ட்ரி லெவலில் பார்க்கக்கூடியவங்க, இன்ஃபர்மேஷனல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மிக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பிலாங்ஸ் டு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், அதாவது உங்கள் வருமானம் அப்படிங்கிறது லோவர் இன்கம் குரூப்லேயோ அல்லது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்லேயோ இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ், இடபிள்யூஎஸ், எல்ஐஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு சொல்கிறாங்க. இதில் டார்கெட்டட் பார்த்தீங்கன்னா கிராம பகுதிகளில் சேம் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அது தவிர்த்தும் ஒரு சில இது பார்த்தீங்கன்னா கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வரும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது எப்படி, ஆர்பன் பகுதியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அஃபீஷியல் வெப்சைட் போங்க. PMAY 2.0 அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் PMAY U 2.0 பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கிளிக் டு ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுங்க. நெசசரி டாக்குமெண்ட் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு, இதுவரை நம்ம பார்த்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு OTP கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரும். இதில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா PMAY கிராமினுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. சேம் இது தான். இதில் வந்து பெனிஃபிஷரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபீனில் வெரிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தேவையான ஆவணங்கள், ஆர்பன் பகுதியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டு, நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது வந்து உங்களுடைய நீங்கள் கொடுக்கலாம். அண்டு ஆதார் கார்டு லிங்க்டு வித் பேங்க் டீட்டெயில், உங்களுடைய பேங்க் டீட்டெயிலோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்கோட எந்த ஆதார் லிங்க் ஆகிருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்கம் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். லேண்ட் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஆர்பனில் இருந்தால். இதுவே நீங்கள் வந்து PMAY கிராமின் பகுதியில் இருந்தீங்கன்னா ஆதார் கார்டு, MGNREGA கார்டு நீங்கள் வந்து கொடுக்கணும். அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு அந்த கார்டு, அது இல்லைன்னா நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்வச் பாரத் மிஷனில் இருக்கக்கூடிய அந்த நம்பர், அதுக்கப்புறம் வந்தால் அஃபிடேவிட் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறாங்க உடனே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டிசம்பர் 2025 தான் வந்து கடைசி டேட். எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 100% ஃபுல் அமௌண்ட் வந்து இதில் கிடைக்காது. நீங்கள் உங்கள் கையில் இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.